Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. 7th Standard Physics Chapter 8 Windstorms and Cyclone. So refer page number 84. 8.4 Wind currents are generated due to uneven heating on the earth. ஸோ wind currents எப்படி ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா uneven heating. ஹீட் வந்து சேமாக யூனிஃபார்மாக எர்த்து முழுக்க ஹீட் வந்து சேமாக இல்லை, ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, ஒரு இடத்துல கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கிறதுனால தான் wind currents வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த கான்செப்ட். ஸோ தீஸ் சிச்சுவேஷன்ஸ் ஆர் அன்இவன் ஹீட்டிங் பிட்வீன் த ஈக்வேட்டர் அண்ட் த போல்ஸ். ஸோ இந்த மாதிரி ஹீட் வந்து ஈக்வேட்டர்னால் நம்ம குளோப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்டரில் ஒரு லைன் போகும். ஸோ அதான் ஈக்வேட்டர். ஸோ போல்ஸ் அப்படின்னா நார்த் போல் அண்ட் சவுத் போல். ஸோ ரெண்டு துருவங்கள் தான் போல்ஸு. ஸோ இந்த ஈக்வேட்டருக்கும் இந்த போல்ஸ்க்கும் வந்து ஹீட் வந்து அன்ஈவனாக இருக்குது. ஸோ ஈக்வேட்டரில் ஹாட்டாக இருக்கும், போல்ஸில் ரொம்ப கோல்டாக இருக்கும். ஸோ இதால் தான் அந்த விண்ட் கரண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. So you might have learned in geography that regions close to the equator get maximum heat from the sun. The air in these regions get warm. The warm air rises and the cooler air from the region in the 0 to 30 degrees latitude belt on either side of the equator moves in. ஸோ வந்து நமக்கு ஜியாகிரஃபியில் நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ சயின்ஸில் கூட நம்ம வெதர் கிளைமேட் அண்ட் அடாப்டேஷனில் பார்த்தோம். ஸோ ஈக்வேட்டரில் ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால அங்கே உள்ள ஏரெல்லாம் ஹீட் ஆகி மேலே பார்க்க ரைஸ் ஆகும். ஸோ அந்த ஏரை ஆக்குப்பை பண்ணுறதுக்கு எங்கேருந்து ஏர் வரும் அப்படின்னா கோல்டு ஏர் வந்து வரும். எங்கேருந்து அப்படின்னா போல்ஸ்லேருந்து வரும். ஸோ லாட்டிடியூட்லேருந்து வரும் அப்படிங்கிறத நீங்கள் ஜியாகிரஃபியில் வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சிருப்பீங்க. ஸோ அன்இவன் ஹீட்டிங் மீன்ஸ் ஈக்வேட்டரில் உள்ள ஏர் எல்லாம் ஹாட் ஆகி ரைஸ் ஆகும்போது போல்ஸில் உள்ள போலார் ரீஜன்ஸில் உள்ள கோல்டு ஏர் வந்து இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ 0 to 30 degrees latitude belt on either side of the equator moves in. ஸோ these winds blow from the north and south towards the equator. ஸோ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், நார்த் போல் மேலே இருக்குது, கீழே சவுத் போல். ஸோ இங்கேருந்து சென்டரை பார்க்க ஏர் வந்து மூவ் ஆகுது. அது ஆரோ மார்க்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. So at the poles the air is colder than that latitudes about 60 degrees. The warmer at these latitudes rises up and the cold wind from the polar regions rushes in. So concept ஒன்றும் இல்லை, சென்டரில் ஹாட் இருக்கும். ஸோ அந்த ஹாட் ஏர் எல்லாம் ஏர் எல்லாம் ஹாட் ஆகி ரைஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துக்கு போல்ஸில் உள்ள, அதாவது நார்த் போல்லேருந்து சவுத் போல்லேருந்து கோல்டு ஏர் சென்டரை பார்க்க மூவ் ஆகும். ஸோ இதுதான் கான்செப்ட். So the warmer at these latitudes rises up and the cold wind from the polar regions rushes in to take its place. In this way the wind circulation is set up from the poles to the warmer latitude as shown in figure 8.8. So the wind flow pattern because of uneven heating on the earth. So இந்த picture பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். So the wind should have flown in the north-south direction from north to south or from south to north. ஸோ விண்டு வந்து ஃப்ளோ ஆகுறது ஒன்று நார்த் டு சவுத் இருக்கலாம் ஆர் சவுத் டு நார்த் இருக்கலாம். ஸோ ஏ சேஞ்ச் இன் டைரக்ஷன் இஸ் ஹவவர் காஸ்ட் பை த ரொட்டேஷன் ஆஃப் த எர்த். ஸோ இந்த டைரக்ஷன், இந்த ஏர் வந்து எந்த டைரக்ஷன்னாலும் மூவ் ஆகலாம். ஸோ ஒன்று நார்த் டு சவுத் ஆர் சவுத் டு நார்த். இது எதை பொறுத்தது அப்படின்னா ரொட்டேஷனை பொறுத்தது. ஸோ எர்த்து வந்து தன்னைத்தானே சுற்றிக்கிறோம். ஸோ இதுக்கு பேர் தான் என்னது அப்படின்னா ரொட்டேஷன். ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் விண்ட் எதை பொறுத்தது அப்படின்னா ரொட்டேஷனை பொறுத்தது. நெக்ஸ்ட் 8.4bல ஸோ அன்இவன் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர். ஸோ ஃபஸ்ட்டு 8.4aல என்ன பார்த்தோம், அன்இவன் ஹீட்டிங் வந்து ஹீட் வந்து போல்ஸுக்கும் ஈக்குவேட்டுக்கும் இடையில் அன்இவன் ஹீட் இருக்கிறதுனால ஏர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இப்போ பியில் வந்து அன்இவன் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர். ஸோ லேண்டுக்கும் வாட்டருக்கும் இடையில் ஒரு அன்இவன் இருக்குது. ஸோ வாட்டர் கூலாக இருக்கும், லேண்ட் வந்து ஹாட்டாக இருக்கும். ஸோ நைட் டைமில் அது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும். ஸோ இதுதான் இதில் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூ ஹேவ் ரீட் அபவுட் த சீ ப்ரீஸ் அண்ட் லேண்ட் ப்ரீஸ் இன் சாப்டர் 4. ஸோ சாப்டர் 4ல் ஆல்ரெடி சீ ப்ரீஸ் அண்ட் லேண்ட் ப்ரீஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சீ ப்ரீஸ்னால் சீ டு லேண்ட் வந்து ஏர் வரதான் சீ ப்ரீஸ். லேண்ட் ப்ரீஸ்னால் லேண்ட்லேருந்து சீயை பார்க்க ஏர் மூவ் ஆகும். ஸோ இதுதான் லேண்ட் ப்ரீஸ். ஸோ இன் சம்மர் நியர் த ஈக்வேட்டர் த லேண்ட் வார்ம்ஸ் அப் ஃபாஸ்டர் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் த டெம்பரேச்சர் ஆஃப் த லேண்ட் இஸ் ஹையர் தென் தட் ஆஃப் வாட்டர் இன் த ஓஷன்ஸ். ஸோ சம்மர் டைமில் ஈக்வேட்டர் பக்கத்தில் லேண்ட் வந்து எப்போதுமே ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ அங்கே உள்ள ஏர் எல்லாமே வார்ம் ஆகி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்.
அண்டு டெம்பரேச்சர் வந்து எப்போதுமே ஹையாக இருக்கும். எதை விட அப்படின்னா ஓஷன்ஸ், கடல் பகுதிகளை விட. ஸோ த ஏர் ஓவர் த லேண்ட் கெட்ஸ் ஹீட்டட் அண்ட் ரைசஸ். ஸோ லேண்டையும் வாட்டரையும், ஸோ லேண்ட் இந்த சைடு இருக்குது, வாட்டர் சி இந்த சைடு இருக்குது அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்கன்னா, லேண்ட் வந்து ஹீட் ஆகும்போது அங்கே உள்ள ஏரெல்லாம் ரைஸ் ஆகும். ஸோ சி வந்து கோல்டாக தான் இருக்கும். ஸோ கோல்டாக இருந்தால் அங்கே உள்ள ஏரும் கோல்டாக தான் இருக்கும். ஸோ அந்த கோல்டு ஏர் இந்த இடத்துக்கு என்னாகும், இந்த லேண்டை பக்கம் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சீ பிரீஸ். ஸோ திஸ் காசஸ் த விண்ட்ஸ் டு ஃப்ளோ ஃப்ரம் த ஓஷன்ஸ் டுவர்ட்ஸ் த லேண்ட். தீஸ் ஆர் மான்சூன் விண்ட்ஸ். ஸோ ஓஷன்ஸ்லேருந்து லேண்டை பார்க்க ஏர் மூவ் ஆகிறதுக்கு பெயர் தான் என்னது, மான்சூன் விண்ட்ஸ். ஸோ த வேர்ட் மான்சூன் இஸ் derived from the Arabic word மௌசம் which means season. ஸோ மான்சூன் அப்படிங்கிற வேர்டு எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஒரு அரபிக் வேர்டு மௌசம் அப்படிங்கிறதுலேருந்து தான் வந்திருக்கு. அதோட மீனிங் என்ன அப்படின்னா சீசன். ஸோ இன் விண்டர், ஸோ சம்மர் டைமில் தான் சீலேருந்து லேண்டுக்கு ஏர் வந்து மூவ் ஆகுது. ஸோ விண்டரில் ஜஸ்ட் ஆப்போசிட். இன் விண்டர் த டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் ஃப்ளோஸ் கெட்ஸ் ரிவர்ஸ். இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த லேண்ட் டு த ஓஷன். ஸோ லேண்ட்லேருந்து ஓஷனை பார்க்க ஏர் என்னாகும், மூவ் ஆகும். எப்போ அப்படின்னா விண்டர் டைமில். ஸோ த winds from the oceans carry water and bring rain. ஸோ ஓஷன்ஸ்லேருந்து லேண்டை பார்க்க ஏர் வந்து மூவ் ஆகும்போது, ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது அதோட வாட்டர் ட்ராப்லெட்ஸையும் சேர்த்து கொண்டு வந்து நமக்கு மழையை வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் கடலுக்குள்ளே வந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஸ்டார்ம்ஸ், புயல்லாம் ஃபார்ம் ஆகுனா கடலோர மாவட்டங்களில் நிறைய மழைலாம் பெய்யும். ஸோ அதுக்கெலாம் இதுதான் ரீசன். ஸோ த winds from the oceans carry water and bring rain. It is a part of the water cycle. ஸோ வாட்டர் சைக்கிளில் உள்ள ஒரு பார்ட்டி தான். ஸோ வாட்டர் வந்து எப்படி சைக்கிள், வாட்டர் சைக்கிள் என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸோ லேண்டில் உள்ள வாட்டர் எல்லாம் எவாப்ரேட் ஆகி ஸோ மேலே போகும். ஸோ திருப்பி அது கண்டென்ஸ் ஆகி கீழே வரும். ஸோ இதுதான் வாட்டர் சைக்கிள். ஸோ த மான்சூன் winds carry water and its rains. So clouds bring rain and give us happiness. Farmers in our country depend mainly on rains for their harvest. There are many folk songs associated with cold and clouds and rain. Sing and enjoy with your friends. If you know such a song, here is one for you. ஸோ மான்சூன் விண்ட் அப்படின்னாலே என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த விண்ட் வந்து வாட்டரை கேரி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நமக்கு மழையக்கும். ஸோ க்ளவுட்ஸ் ரெயின் அப்படின்னாலே நமக்கு வந்து எப்போதுமே அதை நினைக்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஸோ நம்ம நாட்டில் மெயினாக ஃபார்மர்ஸ், விவசாயிகள் எல்லாம் இந்த மழையை நம்பி தான் இருக்காங்க அவங்களோட விவசாயத்துக்காக. ஸோ நிறைய ஃபோக் சாங்ஸ் இருக்குது க்ளவுட்ஸ் அண்ட் ரெயினை பற்றி. ஸோ நீங்கள் வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் தெரிஞ்சால் அதை நீங்கள் படித்து என்ன பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு அந்த மழையை பற்றின ஒரு போயம் வந்து நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 86. ஸோ அதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ roaring clouds across the sky tell us that monsoons here அப்படிங்கிற ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் ஹவவர் இட் இஸ் நாட் ஆல்வேஸ் ஏ ஹாப்பி எண்டிங். ரெயின்ஸ் ஆஃபன் கிரியேட் ப்ராப்ளம்ஸ். ஸோ ரெயின் வந்து எப்போதுமே நமக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அதால் நமக்கு ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரச்சனைகளை வரும். அது என்னன்னு பார்ப்போம். கேன் யூ லிஸ்ட் சம் ஆஃப் த ப்ராப்ளம்? ஸோ ரெயின் வர்றதுனால, புயல் அடிக்கிறதுனால, மழை பெய்கிறதுனால, வெள்ளம் வர்றதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் பண்ணணும். ஸோ யூ கேன் டிஸ்கஸ் த காசஸ் அண்ட் சொல்யூஷன்ஸ் ஆஃப் the problem with your teachers and parents. In nature itself there are certain situations that can sometimes create disaster and pose threat to humans, animals and plant life. ஸோ நேச்சரில் நிறைய வந்து பெரிய பெரிய டிசாஸ்டர்ஸ் வரும். மனிதர்கள், விலங்குகள், ஸோ தாவரங்கள் எல்லாமே வந்து இதால் பாதிக்கப்படும். ஸோ லெட்ஸ் ஸ்டடிஸ் 2 such situations, thunderstorms and cyclone. ஸோ நிறைய சிச்சுவேஷன்ஸ் இருக்குது ரெயின் இந்த மாதிரி விஷயங்களால். ஸோ தண்டர் ஸ்டார்ம் அண்ட் சைக்ளோன்ஸ் பற்றி அடுத்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை அடுத்த கிளாஸில் பார்க்கலாம்.